எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வலிமையை பல மடங்கு அதிகரிக்கிற விதமா பிரிட்டனோட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் இந்தியாவோட ரிலையன்ஸ் லிமிடெடும் ஒன்னா சேர்ந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான இன்ஜினை இந்தியாவிலே உருவாக்க இருக்கிறதா புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்குதுங்க. இதுக்கு அடுத்ததா சீனாவுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அருணாச்சல பிரதேச மாநிலத்துல இந்தியா புதுசா ஒரு மாற்றத்தை பண்ணிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. உலகத்தில் சீனாவுக்கு அடுத்ததா அதிகமான போர் விமானங்களையும் விமானப்படைக்கு தேவைப்படுற ஆயுதங்களை அதிகமாக வச்சிருக்கிற நாடா இந்தியா இருந்தாலும் இந்திய விமானப்படைக்கு சில பிரச்சனைகள் கடந்த 10 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு இருக்குதுங்க. அது என்னன்னா, சீனாவோட பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோட விமானப்படைன்றது 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கி அவங்களோட ராணுவத்தில் வேகமா இண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. சீனா கிட்ட இப்போதைக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானமா இருக்க J-20 போர் விமானங்களும் J-35 போர் விமானங்களும் அதிக அளவில் இருந்துட்டு இருக்குதுங்க. அதுலேயும் சீனாவோட அரசாங்கம் J-20 போர் விமானங்களை ஒரு வருஷத்துக்கு 200 போர் விமானங்கள் அளவில் உருவாக்குறதுக்கு அவங்க திட்டமிட்டு அதுக்கான பணிகளில் ஈடுபட்டு வராங்க. இந்த மாதிரி சீனா 5ஆம் தலைமுறை போர் விமானங்களோட எண்ணிக்கையை கணிசமான அளவில் அதிகரிக்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பார்டர் பகுதியா இருக்க LOC பார்டர் பகுதியில் 2 நாடுகளுக்கு இடையில இருக்கிற அந்த போர் பதற்றம் இன்னும் பல மடங்கு அதிகமாகிறதுக்கு வழிவகுக்கும். இந்தியாவையும் சீனாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவோட பரப்பளவுல பல மடங்கு அதிகமான நாடா சீனா இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட பொருளாதாரன்றது அமெரிக்காவுக்கு அடுத்ததா 2வது பொருளாதார நாடா அவங்கள தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பக்கத்து நாடு பொருளாதார ரீதியா வளர்ந்து இருக்கிறது இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இந்தியா வந்து சீனாவை எப்பவும் ஒரு நட்பு நாடா தான் பாக்குறாங்க. ஆனா அதுவே சீனாவை எடுத்துக்கிட்டா அவங்க இந்தியாவை எப்பவும் ஒரு அச்சுறுத்தலா தான் பார்த்துட்டு வராங்க. என்னதான் டிராகனும் எலிஃபேண்ட்டும் ஒன்னா கை கோத்து டான்ஸ் ஆடுதுன்னு சீனாவோட அரசாங்க தலைவர்கள் அடிக்கடி பேசிட்டு வந்தாலும் மறைமுகமா இந்தியாவை தாக்கணும், இந்தியாவோட நிலங்களை கைப்பற்றணும்ன்ற அந்த ஒரு திட்டத்தோட தான் அவங்க செயல்பட்டு வராங்க. அந்த அடிப்படையில தான் 2020 லடாக் பகுதியில் ஆக்கிரமிப்பு நோக்கத்தோட சீனா இந்தியா கிட்ட அத்துமீறினாங்க. அதுக்கு அடுத்ததா டோக்லாம் பகுதியில் கிளாஷ்ல ஈடுபடுறது, அருணாச்சல பிரதேச பகுதியில் இந்தியாவோட ராணுவத்துக்கு தொல்லை கொடுக்குற மாதிரியான காரியங்கள்லையும் சீனா ஈடுபட்டு வராங்க. கடந்த காலங்களில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நேரடியாக போரும் ஏற்பட்டிருக்கிறதுனால சீனா எந்த மாதிரியான ஆயுதங்களை உருவாக்குறாங்களோ அதுக்கு இணையான ஆயுதங்களை உருவாக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருந்துட்டு இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சீனா வந்து DF வகையை சார்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிற அணு ஆயுத ஏவுகணைகளை உருவாக்குனாங்க. இந்தியாவும் அதுக்கீடா அக்னி-5 கண்டம் விட்டு கண்டம் பாயிற அணு ஏவுகணை உருவாக்கி ராணுவத்தில் இணைச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி போர் காலத்துல சீனாவை சமாளிக்கணுன்றதுக்காகவே இந்தியா ஏர்கிராஃப்ட் கேரியருங்க, அணுசக்தியில இயங்குற நீர்மூழ்கி கப்பலுங்க உட்பட நிறைய ஆயுதங்களை தொடர்ந்து உருவாக்கி ராணுவத்தில் இணைச்சிட்டு தான் வராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்தியாவோட விமானப்படைக்கு நீண்ட கால பிரச்சனையா இருக்கிறது சீனா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் இப்ப வரைக்கும் ராணுவத்துல பயன்பாட்டில் இல்லைங்க. இந்தியாவும் J-20 போல 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குறதுக்கு AMCன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல முதல் கட்டமா 5 புரோட்டோடைப்புங்களை உருவாக்கி 2032க்குள்ளார அதை வானத்துல பறக்க வைக்கணும்னு இந்தியாவோட விமானப்படை தீவிரமா செயல்பட்டு வராங்க. பல காரணங்களால ஸ்லோவா நடந்துட்டு வந்த இந்த AMC ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வேகம் எடுத்துருக்குதுங்க. இருந்தாலும் இந்திய விமானப்படைக்கு நூற்றுக்கணக்கான 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தேவைப்படுறதுனால இந்தியா இப்போ புதுசா சில ஒப்பந்தங்களையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இந்திய அரசாங்கத்து தரப்புல இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பிரிட்டனோட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் இந்தியாவோட ரிலையன்ஸ் லிமிடெடும் ஒன்னா இணைஞ்சு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை ஜாயிண்ட் வெஞ்சரா இந்தியாவிலே உருவாக்க இருக்கிறதா புதுசா ஒரு தகவலை இந்தியா சொல்லிருக்காங்க. இதுக்கான ஒப்பந்தங்கள் சீக்கிரமா இறுதி செய்யப்பட்டு உள்நாட்டிலே வந்து பிளான்டிங்ல உருவாக்கி 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கான இன்ஜின் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டு இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்யப்பட இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்டனோட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் இந்தியாவோட ரிலையன்ஸ் லிமிடெடும் ஒன்னா இணைஞ்சு விமான இன்ஜின் தயாரிப்பில் ஈடுபடுறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. அதை பத்தி நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இந்தியா ஃபர்ஸ்ட் இந்த AMC அழைக்கப்படுற அட்வான்ஸ்டு மல்டி காம்பேக்ட் ஏர் சிஸ்டத்துக்கு விமான இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு போயிங் நிறுவனத்தோட தான் ஒப்பந்தம் போட்டாங்க. அமெரிக்காவை சார்ந்த போயிங் நிறுவனம் வந்து பயணிகள் பயணிக்கிற விமானம் மட்டும் இல்லாம போர் விமானங்களுக்கான இன்ஜினையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராணுவ போக்குவரத்து விமானங்களுக்கான இன்ஜினையும் போயிங் நிறுவனம் வந்து பர்ஃபெக்ட்டா உருவாக்கி தரதுனால அவங்களோட இந்தியா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனா ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பல வருஷங்கள் ஆகியும் இப்ப வரைக்கும் ஒரு இன்ஜினை கூட போயிங் நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கவே இல்லைங்க. சில ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்களாலையும் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா அமெரிக்காவுக்கான டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த இன்ஜின் தயாரிப்பு தள்ளி போகிறதாவும் இந்தியாவுக்கு அவங்க போர் விமானங்களுக்கான இன்ஜின் கொடுக்கறத காலதாமதம் பண்ணிட்டு வராங்க.
இதுக்கு மேலேயே அமெரிக்காவோட போயிங்கை நம்பிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்றதுனால தான் இந்தியா இப்போ பிரிட்டனோட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தோட புது ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. போர் விமானங்களை உருவாக்கக்கூடிய விஷயத்துல இந்தியாவோட அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அவ்வளோ வேகமா செயல்பட மாட்டாங்கன்றதுனால தான் சில தனியார் நிறுவனங்களையும் இந்தியா இப்போ பங்களிப்பா உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. தனியார் நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்து போர் விமானங்களுக்கான இன்ஜின் உட்பட மற்ற ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கிறது மூலமா இந்தியா தனக்கு தேவையான ஆயுதங்களை சரியான நேரத்தில் அடைய முடியும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல போயிங் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஏஎம்சிஏவுக்கு தேவைப்படுற இன்ஜின்கள் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. சோ ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இந்தியாவோட ரிலையன்ஸோட இணைஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சரா போர் விமானங்களுக்கான இன்ஜினை உருவாக்க போகும்போது அது 2035க்குள்ளார இந்தியா உருவாக்குற புரோட்டோடைப்புக்கு இன்ஜின் கிடைக்கிறதுக்கான சாத்தியங்களை அதிகமாக்கும். எப்படி பார்த்தாலும் அடுத்த 20 வருஷத்துக்குள்ளார இந்தியா தன்னோட விமானப்படையில 500க்கு அதிகமான 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை இன்டெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப மட்டும்தான் சீனா படையெடுத்து வந்தாலோ இல்லனா பாகிஸ்தான் படையெடுத்து வந்தாலோ ரெண்டு நாடுகளையும் சமாளிச்சு போர்ல வெற்றி அடைய முடியும்ன்றது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தோட மட்டும் இல்லாம வேற வகையிலையும் 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை புதுசா உருவாக்குறதுக்கான திட்டங்களையும் இந்தியா இப்ப கையில் எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ராணுவ நகர்வு தான். கூடுதலா ரஷ்யா கிட்ட இருந்து 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை இந்தியா உருவாக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுவும் உள்நாட்டிலே உருவாக்குறதுக்கு புது திட்டங்களையும் இந்தியா கையில் எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2025ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வந்திருந்தப்ப அவரோட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தா இருந்தது. இந்த இடத்துல புதின் இந்தியா கிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, இந்தியாவோட இணைஞ்சு Su-57 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை உருவாக்குறதுக்கும் இதுக்கு அடுத்ததா ரஷ்யன் ஃபெடரேஷனால புதுசா உருவாக்கப்படுற 6th ஜெனரேஷன் போர் விமானங்களையும் இந்தியாவோட இணைஞ்சு உருவாக்குறதுக்கு ரஷ்யா ஆர்வமா இருக்கிறதா புதின் தரப்புல சொல்லப்பட்டிருந்ததுங்க. இந்தியா கிட்ட இப்போதைக்கு 4.5 ஜெனரேஷன் போர் விமானங்கள் தாங்க சர்வீஸ்ல இருக்குது. அதுவே 5th ஜெனரேஷன் இல்லாத பட்சத்துல ரஷ்யா 6th ஜெனரேஷனுக்கே ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்து வர காலங்கள்ல ரெண்டு நாடுகளும் ஒன்னா இணைஞ்சு 6th ஜெனரேஷன் போர் விமானங்களை ஒரு 12 வருஷத்துக்குள்ளார ராணுவ பயன்பாட்டு கொண்டு வர பட்சத்துல அது அமெரிக்காவுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தை பயன்பாட்டில் வச்சிருக்கிற நாடுங்களா ரஷ்யாவும் இந்தியாவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா ஏற்பட்டிருக்குது. ரஷ்யாவுக்கு அடுத்ததா பிரான்ஸும் வந்து ஃபியூச்சர் காம்பேக்ட் ஏர் சிஸ்டம்ன்ற பேர்ல 6th ஜெனரேஷன் போர் விமானங்களை ஜெர்மனி இத்தாலியோட சேர்ந்து உருவாக்க பார்த்தாங்க. அதுல சில ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்களால அந்த ரெண்டு நாடுகளும் இந்த ஒரு திட்டத்துல இருந்து விலகிட்டாங்க. இப்படி இருக்க பார்த்து பிரான்ஸோட அதிபரா இருக்க இமானுவேல் மேக்ரான் வந்து இந்தியாவோட 6th ஜெனரேஷன் போர் விமானங்களை உருவாக்குறதுக்கு நாங்க ஆர்வமா தான் இருக்கிறோம், சீக்கிரமா ஒப்பந்தங்களை போட்டு அதை நடைமுறைப்படுத்துவோம்னு அவர் உறுதியா சொல்லிருக்காங்க. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போதைய சூழ்நிலையில இந்தியாவுக்கு 6th ஜெனரேஷன் போர் விமானங்கள் அதிகமா தேவைப்படலங்க. சீனா எந்த நிமிஷம் வேணா இந்தியாவோட போர் நடத்தலாம். அதனால இந்தியாவுக்கு தேவைப்படுறது 5th ஜெனரேஷன் போர் விமானங்களா தான் இருக்குது. அதுலயும் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு சோர்ஸ் கோட கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கிறதுனால இந்தியா Su-57 போர் விமானங்களை உருவாக்குறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட அடுத்த 10 வருஷ பிளான் எப்படி இருக்குதுன்னா, குறிப்பா 2035க்குள்ளார இந்தியா தன்னோட 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை ராணுவத்துல பயன்பாட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஏஎம்சியாவா இருக்கலாம், இல்லனா வந்து ரஷ்யாவோட Su-57 இருக்கலாங்க. அதே சமயம் சைனாவோட வேகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இன்னும் வேகமா செயல்பட வேண்டிய தேவை அதிகமா இருக்குது. அதனால இந்த 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ராணுவத்தில் இணைக்கிறது தான் இந்தியாவோட பாதுகாப்புக்கு நல்லதுங்க. இதுக்கு அடுத்ததா அருணாச்சல பிரதேச விவகாரத்துல இந்தியா புதுசா ஒரு நகர்வை பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாசம் 2026ல இந்திய அரசாங்கம் வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கிற 27 இடங்களுக்கு அதிகாரப்பூர்வமான இந்திய பெயர்களை வச்சு அதுக்கான மேப்பை வெளியிட்டு என்ன விஷயத்தை சொல்லிருக்காங்கன்னா, 2026வது ஆண்டுல அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் திருத்தி வழங்கப்பட்ட இந்த பெயர்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இதோட சேர்த்து புதுசா வைக்கப்பட்ட பெயர்களுக்கான புது மேப்பையுமே வந்து நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அது பிரகாரம் அங்க வில்லேஜ்ல தொடங்கி மாவட்டங்களும் சரியான அளவுல நிர்ணயிக்கப்பட்டு புது மேப் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறதா இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இந்தியா தன்னோட நிர்வாக காரணங்களுக்காக அங்க இருக்கக்கூடிய பெயர்களை புதுசா வச்சிருக்கிறது வழக்கமான ஒரு நடைமுறை தாங்க. ஆனா இந்த விவகாரத்துல சீனா எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அவங்க தரப்புல வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அருணாச்சல பிரதேச மாநிலத்தை எப்பவும் இந்திய பகுதியை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், அது சீனாவோட ஒரு பகுதியா தான் நாங்க நினைக்கிறோன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத்னு குறிப்பிட்டு சொல்ற சீனாவோட வெளியுறவுத்துறை இந்தியா இந்த பகுதிக்கு புது பெயர்களை வச்சு மேப் வெளியிட்டு இருக்கிறத நாங்க எதிர்க்கிறோம், இப்படியான காரியங்களை இந்தியா தவிர்க்கணும், அப்பதான் இந்தியா சீனாவுக்கான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சீனா மிரட்டல் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. இந்தியாவோட அருணாச்சல பிரதேச மாநிலம் ஆரம்ப காலத்துல நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஸ்டேட்
பிரதேசன்ற பேர்ல தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசன்ற புது பேரை இதுக்கு சூட்டினாங்க. இந்தியாவோட ஒருங்கிணைஞ்ச பகுதியா இருக்க இந்த நிலத்து மேல சீனா வந்து கண்ணு வச்சிருக்காங்க. இந்தியாவோட இந்த மாநிலத்தை அபகரிக்கணும்ன்ற எண்ணத்தோட 1962 இந்தியாவோட போர் நடத்தின சீனா இப்பவும் லடாக் அருணாச்சல பிரதேச பகுதிகளை உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தணும்ன்ற அதே மைண்ட் செட்டோட தான் இப்பவும் சீன அரசாங்கம் செயல்பட்டு வராங்க. ஜியோ பொலிட்டிக்கலா சீனாவை மடக்கிறதுக்காக இந்தியா திபெத் விஷயத்தை கையில் எடுத்து அதுல வந்து போக்கஸா கவனம் செலுத்துறாங்க. திபெத்தோட விடுதலைக்கு இப்பவும் இந்தியா ஆதரவு கொடுக்கறாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. 2030க்குள்ளாரையே இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள் கிடைச்சா நல்லா இருக்குங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் தகவல்களை பார்க்குற சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோடை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். TNPC, UPSC, SSC கேத்த புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகள் மற்ற நாடுகளோட நிலங்களை அபகரிக்கிற எண்ணங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைங்களா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.